வாழ்த்துரைக்க வந்திருக்கிறார் திரு வலம்புரி ஜான் அவர்கள். இவரால் எழுத்தின் லயத்தில் பேசவும் முடியும், பேச்சின் தொனியில் எழுதவும் முடியும். பெய்யென பெய்யும் மழையை துளி துளியாய் விளக்க வந்திருக்கும் அவரை வாழ்த்தி சிறப்பிக்கிறோம். என்னுடைய அன்புக்குரியவர்களே, நம்முடைய கவியரசு வைரமுத்து அவர்களுடைய இந்த கவிதைகளை நான் அட்டை முதல் அட்டை வரை உள்வாங்கிக் கொண்டேன். ஒன்று மாத்திரம் சொல்ல வேண்டும், தமிழகத்தினுடைய தலை சிறந்த கவிஞராக முத்தமிழறிஞர் மூதறிஞர் கலைஞர் இருக்கிறார். அதை போல இங்கே நம்முடைய கவிக்கோ அவர்கள் இருக்கிறார்கள், தமிழன்பன் இருக்கிறார், சிறந்த கவிஞர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒருவரை நான் புகழ்ந்து எப்போதும் உரைத்ததில்லை, ஆனால் பாராட்டி சொல்லி இருக்கிறேன். புகழ்ந்து பேசுவது என்பது கொண்டை ஊசியால் காதை குடைவது, பாராட்டி சொல்வது என்பது மயில் இறகால் அப்படியே காதுக்குள்ளே கொஞ்ச நேரம் அதை அலைய விடுவது. நான் என் தம்பி கவியரசு வைரமுத்து அவர்களை உயிர் உள்ளவரை வாழ்த்த பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அவருடைய எழுதுகோலால் தமிழ் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை சத்தியமாக உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன். அதை சொல்வதால் எங்கள் கவிஞர்கள் ஒருவரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். காரணம், கவியரசு வைரமுத்துவனுடைய பெய்யென பெய்யும் மழை என்கிற இந்த புத்தகம் எதை உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், கவிஞர்கள் உயரம் தாண்டுகிறவர்கள் என்கிற நிலையில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இனி ஒரு முறை இது எனக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். இந்த பெய்யென பெய்யும் மழை வந்து விழுந்த பிறகு எல்லா கவிஞர்களும் தமிழில் எழுதுகிறவர்கள் உயரம் தாண்டுகிறவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ளாவிட்டால் நான் உட்பட எழுதுகிறவர்கள் நிலைக்க மாட்டார்கள் என்கிற நிர்பந்தத்தை இது உண்டாக்கி இருக்கிறது. ஏன் அவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது? கலைஞர் அவர்கள் சில கவிதைகளை எடுத்து சொல்ல வேண்டும், பாலகுமாரன் அவர்கள் சொல்ல வேண்டும், கவிஞரே சில கவிதைகளை அறிமுகம் செய்திருக்கிறார். நான் எதை சொல்வது என்று பார்க்கிற போது இந்த கவிதைகளுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்றால், இவைகள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்ளும். இதுக்கு வலம்புரி ஜான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுக்கு தாங்களே பேசுகிற ஒரு சக்தியை இந்த கவிதை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதை விவரித்து விளக்கி பாராட்டி சொல்கிற போது என்ன நிகழ்ந்து விடும் என்றால், ஒரு அஞ்சல் உரையிலே தபால் தலையிலே தான் முத்திரை இருக்க வேண்டுமே தவிர முகவரி எழுதப்படுகிற இடத்திலெல்லாம் முத்திரை விழுந்து விட்டால் கடிதம் சென்று சேருகிற இடத்திற்கே சேர அந்த அச்சம் எனக்கு உண்டு. அதே போல என்ன நிகழ்ந்துவிடக் கூடாதென்றால், ஒரு ஆசை குழந்தைக்கு பெற்றெடுத்த அம்மா நெற்றியிலே பொட்டு வைப்பாள், கண் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கன்னத்திலே பொட்டு வைப்பாள். எனக்கு என்ன அச்சம் வருகிறது என்றால், கவியரசு வைரமுத்துவனுடைய பெய்யென பெய்யும் மழையை நான் பேசத் தொடங்கி நடந்தால் என்ன நிகழ்ந்துவிடக் கூடாது, அந்த அச்சம்தான். இந்த முகமெல்லாம் பொட்டு வைக்கிற வேலை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன். காரணம், இந்த கவிதை சிறந்தது, அந்த கவிதை சிறந்தது என்று ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாத அளவுக்கு இந்த புத்தகம் என்னை திணற வைத்தது. ஒரு உண்மையை சொல்கிறேன், மூதறிஞர் கலைஞர் அவர்களை வைத்துக்கொண்டு, தமிழ் சான்றோர்களை வைத்துக்கொண்டு எனக்கொன்றும் அதிகமான வயதாகிவிடவில்லை. ஆனால் இந்த வியக்கிற தன்மை என்னை விட்டு விலகிவிட்டது. ஒன்றை பார்த்ததும் படித்ததும் ஆகா என்று வியக்கிற தன்மை சத்தியமாக என்னிடத்தில் இல்லை. குருஜி, உஸ்பென்ஸ்கி அவர்களெல்லாம் நான் மனப்பாடமாக சொல்வேன். வியக்கிற தன்மை என்னிடத்தில் இல்லை. ஆனால் வியக்கிற தன்மை முற்றிலுமாக விலகி போன என்னை வியக்க வைத்த ஒரு தமிழ் புத்தகம் கவியரசு வைரமுத்துவனுடைய பெய்யென பெய்யும் மழை என்பதை இந்த தமிழ் சிறுகதையில் சத்தியமாக சொல்கிறேன். என்ன சிறப்பு? எல்லாம் சிறப்பாக இருப்பதால் எந்த கவிதையை சொல்லுவது என்றுதான் நான் இவ்வளவு நேரம் எதை சொல்வது என்று அல்லாடி கொண்டிருக்கிறேன். ஒரு சுயம்பர மண்டபத்தில் எல்லாருமே சூரிய குமாரர்களாக இருந்தால், ஒரு சுயம்பர மண்டபத்தில் எல்லாருமே சூரிய குமாரர்களாக இருந்தால் எந்த சூரியகுமாரனுக்கு மாலையிடுவது? அந்த மயக்கத்தை தான் இது ஏற்படுத்துகிறது. என்றாலும் நான் சொல்ல வேண்டும், இந்த பெய்யென பெய்யும் மழை என்கிற தலைப்பு இருக்கிறதே, இந்த தலைப்பிற்குள்ளேயே கவியரசு வைரமுத்து ஏறத்தாழ பிடிபட்டு விடுகிறார். நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே பெய்யென பெய்யும் மழை என்று தன்னை சொல்லிக் கொண்டவன் காளமேகம். காளமேகத்தையும் கவியரசு வைரமுத்துவையும் ஒரு நாளும் நான் ஒப்பிட மாட்டேன். காரணம், காளமேகம் பெய்யென பெய்யும் மழை என்று தன்னை தானே சொன்னான், பாட்டிலேயே வருகிறது. ஆனால் அந்த காளமேகம் பூனைக்கு ஆறுகால் என்றான்.
பூனைக்கு 6 கால் என்றால் பூனைக்கு 4 தானே என்று கேட்டால், நாம் பூனைக்கு என்று சொன்னது பூனைக்கல்ல, பூனைக்கு தேனீக்கு 6 கால் என்று சொன்னேன் என்று பதில் சொன்னேன். இந்த சமத்காரத்தாலே சமுதாயத்திற்கு என்ன கிடைக்கும்? அதுதான் கேள்வி. ஒன்றை சொல்லி இதற்கு 2 பொருள் உண்டு என்று சொல்கிற சமத்காரத்தாலே சமுதாயம் வாழுமா? சமுதாயம் வாழாது. ஒரு இன்ப அதிர்ச்சி உண்டாகும். இன்ப அதிர்ச்சியா கவிதையினுடைய வேலை? அல்ல அல்ல. கவிதை என்பது கைவாள். கவிதை என்பது சமுதாயத்தை மாற்றுகிற கருவி. கவிதை என்பது விழுந்து கிடக்கிறவனுக்கு விழியை தருகிற ஒரு விழுமிய சகாப்தம். அந்த இடத்திலே தான் சமத்காரம் அல்ல. பெய்யன பெய்யும் மழை என்றால் கவிஞர் காளமேகம், மன்னிக்க வேண்டும், புலவர் காளமேகம் சமத்காரத்திலே தான் சரிந்து போனார். ஆனால் கவியரசு வைரமுத்து பெய்யன பெய்யும் மழை என்றால் சமுதாயம் செழிக்கிறது, வீழ்ந்து கிடக்கிற மனிதன் வெளிவருகிறான், தமிழ் ஒரு தரத்திற்கு ஏறுகிறது. அதுதான் அவருக்கும் இவருக்கும் இருக்கிற வேறுபாடு. இசை என்று ஒரு கவிதை, நான் 2-3 கவிதைகளை சொல்கிறேன். இப்போ நதி நடந்து போகும் சங்கீதம், மலை அவரோகண சங்கீதம், மழலை பிழைகளின் சங்கீதம், மௌனம் கூட உறைந்து போன சங்கீதம் என்றால் இது சொற்களின் சேர்க்கை, ஒரு பதங்களுக்கு பூசப்பட்ட ஒரு பாதரசம் என்று மாத்திரம் கருதி விடக்கூடாது. இந்த வைரமுத்து நான் எங்கே வியக்கிறேன் என்றால், பூதங்களுக்குள்ளே பயணப்படுகிறார். ஆகாசம் 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 என்று பேசுகிறார். அதை விண் என்றவர் சொல்கிறார். ஆனால் ஆகாசம் என்பது என்ன? ஆகாசம் என்றால் நாம் நினைக்கிறோம் உடனே ஆகாயம், எட்டி பார்க்கிற ஒன்று, அப்படி பார்க்கிற ஒன்று என்று நினைக்கிறோம். அதுதான் இல்லை. ஆகாயம் என்பது அங்கே இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு உள்ளே இருப்பதும் இங்கே இருப்பதும் ஆகாயம்தான். இது ஆகாசம் என்று வடமொழிவாணர்கள் சொன்னார்கள். இந்த ஆகாசம்தான் மற்ற 4 பூதங்கள் பிறப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. வருகிற நூற்றாண்டில் இந்த ஆகாசத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஒலி அலைகளை எப்படி மீட்பது என்பதிலே தான் விஞ்ஞானிகள் வியக்கத்தக்க மாறுதலை இந்த உலகத்திற்கு கொண்டு வரப் போகிறார்கள். இந்த ஆகாசத்திற்குள்ளே என்ன இருக்கிறது? ஆகாசத்திற்குள்ளே ஒலி, ஓசை, இசை இருக்கிறது. இந்த இசையை வெளிப்படுத்துவதுதான் வருகிற நூற்றாண்டில் அறிவியலாளர்களின் தலையான பணி. அந்த பணிக்கு ஒரு கவிஞன் இன்றைக்கு அடியெடுத்து தருகிறான் என்பதில் இந்த நாடே பெருமைப்பட வேண்டும், தமிழ் சாதி சமுதாயம் பெருமைப்பட வேண்டும். இசை என்கிற கவிதையிலே அவ்வளவு இருக்கிறது. ஒன்று சொல்வேன், ஊழின்னு ஒரு கவிதை. ஊழி என்று மற்றவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்களா? நான் நிறைய வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன். எவரேனும் நாளை காலையில் ஊழி என்று உலகத்தினுடைய முடிவு என்று ஒரு கவிதை வந்திருக்கிறது என்று சொன்னால் தலைவணங்கி நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அன்றாடம் படிக்கிறேனே, அதுதான் சொல்ல வந்தேன். அன்றாடம் படிக்கிற எனக்கு இந்த ஊழி என்கிற கவிதை முற்றிலும் புதுமையாக இருக்கிறது. உலகம் ஒரு நாள் முடிகிறது. அது எச்சரிக்கையோடு கவியரசு வைரமுத்து 4 வரியில் எழுதுகிறார். ஒரு அவநம்பிக்கையை தோற்றுவிப்பதற்காக இந்த கவிதையை எழுதவில்லை. அப்படி உலகமெல்லாம் ஒரு நாளைக்கு சிதறிவிடப் போகிறது, அதற்குள்ளாகவாவது மனிதா நீ நேயத்தோடு வாழ வேண்டாமா, அதற்காக எழுதுகிறேன் என்று எச்சரிக்கையாக சொல்லிவிடுகிறேன். இந்த ஊழி எங்கே வருகிறது? நாஸ்தர் தேமோஸ் ஊழியை பற்றி பேசுகிறான். நம்ம நாட்டில் தெலுங்குல வாழ்ந்த வீரபிரம்மம் பேசுகிறார். இப்போ ஆங்கிலத்துல எல்லாம் அது வந்திருக்கிறது. ஒரு நாள் ஊழி வரும், இந்த உலகம் சிதறி போகும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். சிதறட்டும், சிதறாமல் போகட்டும். பைபிள்ல வருகிறது. இயேசு பெருமான் சொல்கிறார், அந்த நேரத்தில் உலகம் இப்படி முடிந்து போகிற தருவாயில் சூரியன் சிவப்பாகிவிடும், நட்சத்திரங்கள் கலகலத்து வீழும் என்று அவருடைய தீர்க்க தரிசனம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய இறுதி ஊழி பற்றி அவரும் பேசுகிறார். அப்ப என்ன சொல்கிறார்? சொல்லுகிற போது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுகிற ஒருவன் இந்த மண்ணிலே இருக்கிற காலம் வரைக்கும் உலகம் முடிவடையாது என்று சொன்னார். ஊழி என்பது மனிதனுடைய மனசிலே ஒரு முல்லை போல தைத்து கொண்டிருக்கிற ஒன்று. உலகம் ஒருபோதும் முடியாது, உலகமா முடிந்து விட போகிறது. ஆனால் அந்த ஊழி என்கிற கவிதை இருக்கிறதே, ஊழியில் இந்த உலகம் அழிந்தாலும் வாழத்தக்க ஒரு தமிழ் கவிதை ஊழி என்கிற கவிதை. இதில் ஒரு வரி சொல்கிறேன். அந்த ஊழி எல்லாம் நடந்து எல்லாம் முடிந்து போன பிறகு, எந்த நதி எந்த நாடு எல்லை கோடு எதுவும் தெரியாத சூழ்நிலையில் எல்லாம் குழம்பி போன பிறகு சுவாசிக்க ஆள் தேடி அலைந்தது காற்று. இந்த வரி எப்படி உச்சமா இருக்கு? அப்படி எழுதுகிறார். நான் எழுதியிருக்கிற கவிதையை உள்வாங்கிக் கொள்கிற போது எனக்கு பட்டதெல்லாம் இந்த கிழக்கும் மேற்கும் கைகுலுக்குகிற ஒரு கவிஞன். உணர்ச்சி மாத்திரமல்ல, அறிவும் உணர்ச்சியும் கைகுலுக்கிக் கொள்கிற ஒரு சங்கமமாக தெரிகிற ஒரு தமிழ் கவிஞனை நான் வாழ்த்தவில்லை, உண்மையாக வணங்குகிறேன். நிரம்ப எழுதியிருக்கிறார். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். அதாவது அவருடைய தளம் என்பது முற்றிலும் மாறுபட்ட தளமாக இருக்கிறது. கணிப்பூரி காலத்திற்கெல்லாம் தாண்டிய அடுத்த நூற்றாண்டுக்கு தமிழை அழைத்து போகிற ஒரு தளம். அதனுடைய தாக்கம் அற்புதமாக இருக்கிறது. தாக்கத்தை அவர் இழந்து விடவில்லை. ஏன்னா ஒரு கவிஞனை ஒன்று தாக்க வேண்டும். ஒரு கவிஞன் எழுதுகிறான், நிகழ்காலத்தில் ஒன்று நடக்கிறது,
அவனை தாக்கவே இல்லை என்றால் அவன் கவிஞன் இல்லை. ஒரு சமுதாயத்திற்கு வருவதை தனக்கு வருகிறது என்று நினைக்கிறவன் கவிஞன். ஒரு நாட்டுக்கு வருகிற கேடுபாடு எனக்கு வந்தது என்று கருதுகிறவன் கவிஞன். அந்த குணம் கவியரசு வைரமுத்தவரிடத்தில் இருக்கிறது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். கவிதை என்பது இலக்கியத்தின் சுருக்கெழுத்து. பெய்யென பெய்யும் மழை கவியரசு வைரமுத்துவனுடைய இந்த படைப்பு சுருக்கெழுத்தின் சுருக்கெழுத்து. கவிதை எப்படி இறுக்கமாக பின்னப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரண இலக்கியம்.